அன்புக்குரியவர்களே, நற்கருணை ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே பிரசன்னமாக வர இருக்கின்றார். அனைவரும் முழங்கால் படியிட்டு அந்த ஆண்டவரை ஆராதிக்க நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். அன்புக்குரியவர்களே, இந்த நற்கருணையில் இருக்கின்ற ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க இதோ நமக்காக எல்லா நலன்களையும் கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றான். அன்புக்குரியவர்களே, இயேசு நம்ம கையை பிடிக்கிறதுக்கும் நாம் அவர் கையை பிடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. எல்லோரும் எழுந்து நின்று நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். இயேசு நம்ம கையை பிடிக்கணுமா, நம்ம இயேசு கையை பிடிக்கணுமா? யார் கையை பிடிக்கிறது? இயேசு தான் நம்ம கையை பிடிக்க வேண்டும். ஏன்னா நம்ம அவர் கையை பிடிச்சோம்னா உலக காரியங்களை பார்த்த உடனே நம்ம உதறி விட்டுட்டு ஓடிடுவோம். ஆனால் இயேசு நம்ம கையை பிடிச்சிட்டாருன்னு வச்சுங்களேன், அப்படி ஓட முற்பட்டா கூட அவர் பிடித்து இழுத்து கொள்வார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் எனக்கு யாருமே இல்லை, அப்படி இருந்தாலும் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே நமக்கு எல்லாம் இருந்தால் தான் நம்ம கிட்டத்தில் வருவாங்க. ஆனால் எதுவுமே இல்லை அப்படின்னாலும் நம்மளை தேடி வரக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார்னாக்கா அவர் ஆண்டவர் மட்டும்தான். ஒரு மனிதன் படுத்த படுக்கையாக இருக்கின்றான், அவனை தேடி யாரும் வரல, ஆனால் இயேசு அந்த இடத்துல சென்று அவனுக்கு சுகம் கொடுக்கின்றான். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே எனக்கு இன்று யாருமே இல்லை, உம்மை நம்பியே நானும் வாழ்கின்றேன், உம்மை தேடியே ஓடி வருகின்றேன். பாரும் இயேசுவே, என்ன பாரும் இயேசுவே, கையை பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. இயேசுவே எனக்கு இன்று யாருமே இல்லை, இயேசுவே எனக்கு இன்று யாருமே இல்லை, உம்மை நம்பியே நானும் வாழ்கின்றேன், உம்மை தேடியே ஓடி வருகின்றேன். பாரும் இயேசுவே, என்ன பாரும் இயேசுவே, கையை பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. பாரும் இயேசுவே, என்ன பாரும் இயேசுவே, கையை பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. இயேசுவே எனக்கு இன்று யாருமே இல்லை,
இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை. கவலை எண்ணில் பெருகும்போது கலங்கி போகின்றேன். வெளியில் சொல்ல முடியாமல் எனக்குள் அழுகின்றேன். கவலை எண்ணில் பெருகும்போது கலங்கி போகின்றேன். வெளியில் சொல்ல முடியாமல் எனக்குள் அழுகின்றேன். யாரும் இல்லை தேற்றிட, யாரும் இல்லை உதவிட, யாரும் இல்லை தேற்றிட, யாரும் இல்லை உதவிட. பாரும் இயேசுவே, என்ன பாரும் இயேசுவே, கைய புடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. பாரும் இயேசுவே, என்ன பாரும் இயேசுவே, கைய புடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. இயேசுவே எனக்கு இன்று யாருமே இல்லை. இயேசுவே எனக்கு இன்று யாருமே இல்லை. அப்பா, இந்த நேரத்திற்காக உம்மை போற்றுகின்றோம் அப்பா. இந்த 3 நாட்கள் ஆண்டவரே, இதோ எங்களுடைய 2வது பாதுகாவலராக இருக்கக்கூடிய தூய சந்தியாப்பாருக்கு விழா எடுத்து இந்த 3வது நாளிலே திருவிழாவை கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற வேளையிலே ஆண்டவரே, இந்த பங்கில் இருக்கின்ற எல்லா குடும்பங்களையும் உம்முடைய சமூகத்தில் இணைக்கின்றோம் அப்பா. உம்முடைய ஆவியின் கிருபை, அபிஷேகத்தின் கிருபை ஒவ்வொருவர் மத்தியிலும் இந்த நாளிலே இறங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உலகம் என்னை வெறுக்கும் போது உடைந்து போகின்றேன். நம்பும் மனிதர் விலகும் போது நெஞ்சம் வலிக்குதே. உலகம் என்னை வெறுக்கும் போது உடைந்து போகின்றேன். நம்பும் மனிதர் விலகும் போது நெஞ்சம் வலிக்குதே. யாரும் இல்லை தேற்றிட, யாரும் இல்லை உதவிட, யாரும் இல்லை தேற்றிட, யாரும் இல்லை உதவிட. பாரும் இயேசுவே, என்ன பாரும் இயேசுவே, கைய புடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. பாரும் இயேசுவே, என்ன பாரும் இயேசுவே, கைய புடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. இயேசுவே எனக்கு இன்று யாருமே இல்லை. இயேசுவே எனக்கு இன்று யாருமே இல்லை. உம்மை நம்பியே நானும் வாழ்கின்றேன். உம்மை தேடியே ஓடி வருகின்றேன். பாரும் இயேசுவே, என்ன பாரும் இயேசுவே, கைய புடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. பாரும் இயேசுவே, என்ன பாரும் இயேசுவே, கைய புடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. அன்புக்குரியவர்களே, ஆண்டவருக்கு நம்ம இப்பொழுது நன்றி சொல்ல போகின்றோம். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்ல வேண்டியது, இயேசுவே உமக்கு நன்றி. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. இந்த நாளை எங்களுக்கு தந்ததற்காக, இந்த நாளை எங்களுக்கு சாதகமாய் மாற்றி தந்ததற்காக, என் உள் உறுப்புகள் அனைத்தையும் சீராக இயக்குவதற்காக, என் மனதில் மகிழ்ச்சியை நிறைவாக வழங்குவதற்காக, புதிய காரியங்களை இந்நாளில் எனக்கு செய்வதற்காக,
என் பொருளாதாரத்தை பெருக செய்வதற்காக, இந்நாளில் புதிய படிப்பினைகளை கற்றுத் தருவதற்காக, உலகை படைத்து ஆட்சி செய்வதற்காக, நேற்றும் இன்றும் என்றும் என் வாழ்க்கையை முன்னேற்றம் காண செய்வதற்காக, பேரொளியால் என்னை சுடரச் செய்வதற்காக, என் குடும்பத்தின் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக மாற்றுவதற்காக, என் குடும்பத்தில் அமைதியை ஆற்றலாய் வழங்குவதற்காக, எங்களை கரம் பிடித்து வழி நடத்துவதற்காக, எனது வீட்டை ஆசீரால் நிரப்புவதற்காக, இன்று நான் பேசும் வார்த்தைகளை ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்காக, இப்பிரபஞ்சத்தில் எங்களை வாழச் செய்வதற்காக, எம் கால்நடைகளை ஆசீர்வதிப்பதற்காக, எம் நிலங்களை ஆசீர்வதிப்பதற்காக, எமக்கு நல்ல உறவுகளை கொடுத்ததற்காக, இன்று அளிக்கும் 3 வேளை உணவுக்காக, இன்று சந்திக்கும் நபர்கள் வழியாக ஆசீர் வழங்குவதற்காக, எம் வங்கி கணக்கில் செல்வம் பெருகிக் கொண்டே இருப்பதற்காக, ஆரோக்கியமான வாழ்வை எம் குடும்பத்தாருக்கு வழங்குவதற்காக, இந்த நாளில் எந்த ஆபத்தும் விபத்தும் நெருங்காமல் என்னை காப்பதற்காக, எனக்கு இன்று நினைத்த காரியத்தை முடித்து தருவதற்காக, எனது காரியங்கள் அனைத்தையும் திருப்தியாக எதிர்கொள்ளச் செய்வதற்காக, இந்நாளில் நீர் கொடுக்கும் ஞானத்திற்காகவும் அறிவாற்றலுக்காகவும், எம் குடும்பத்தில் சுமூக சூழலை உருவாக்கி தருவதற்காக, எங்களையும் எம் வீட்டையும் நேர்மறை சக்தியால் நிரப்புவதற்காக, எங்கள் சந்ததியை பெருக செய்து ஆசீர்வதிப்பதற்காக, இந்நாளை இறை ஆவியால் நிரப்பி வழி நடத்துவதற்காக, எங்களுக்கு துணை நிற்கும் தாயாக அன்னை மரியாளை தந்ததற்காக, எம் குடும்பத்தாருக்கு இந்நாளில் பரிந்து பேசவும் பாதுகாக்கவும் பணிவிடை புரியவும் புனிதர்கள் புனிதையர்கள் வானத்துதர்களை கொடுத்ததற்காக, எங்கள் பங்கிற்கு 2வது பாதுகாவலராக தூய சந்தியாகப்பரை தந்ததற்காக, இந்நாளுக்குரிய ஆசீர்வாதங்கள் எம் குடும்பத்திற்கு விண்ணகத்திலிருந்து பொழிவதற்காக, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த நன்றி ஜெபம் இதை டெய்லி சொல்லும் பொழுது ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. இதில் 33 வரிகளில் இருக்குது. இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தது எத்தனை வருஷம்? 33 வருஷம். இந்த 33 வரிகளில் நம்ம குடும்பத்துக்கு தேவையானது எல்லாமே இதில் அடங்கியிருக்குது. இந்த ஜெபத்தை நம்ம காலையில் ஒரு தடவை, நைட்டு ஒரு தடவை இதை சொல்லும் பொழுதே, இதில் இப்போ சொன்ன எல்லா ஜெபமும் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு தான் கேட்டிருப்போம். ஆனால் இதில் என்னென்ன நடந்திருக்குன்னா, இதெல்லாம் தந்ததற்காக ஆண்டவர் கொடுக்கலைன்னா கூட நீங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவசியுங்கள், அது அப்படியே நடக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதை தான் இந்த மெத்தடில் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இந்த ப்ரேயரை எதெல்லாம் நடக்கணும்னு நம்ம நம்புகிறோமோ அதெல்லாம் நடந்துடுச்சுன்னு சொல்லி ஜெபிக்கிற ஒரு ஜெபம், நன்றி ஜெபம். இதை நம்ம ஏறெடுக்கும் பொழுது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் அநேக அற்புதத்தை ஆண்டவர் செய்ய காத்து கொண்டிருக்கின்றார். பிரியமானவர்களே, இந்த நாளிலே இந்த நற்கருணை பிரசனத்தில் ஒன்றாக கூடியிருக்கின்ற இந்த வேளையில், நற்கருணை அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, போற்றுதல் என்று அர்த்தம். நற்கருணை பிரசன்னம் அப்படிங்கிறோம். நற்கருணை என்றால் என்ன அர்த்தம்? போற்றுதல். யூத ஜெபங்களில் மையமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா போற்றுதல். இப்போ கிறிஸ்தவர், நம்ம கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மையமாக இருக்கக்கூடியது போற்றுதல். அதாவது நற்கருணை ஆண்டவர் தான் நம்ம கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மையமாக இருக்கின்றவர். இப்போ போற்றுதல் என்றால் அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்யக்கூடியவராக இருக்கின்றார். பிரியமானவர்களே, இப்போ அந்த காலத்தில் பந்தியில் உட்கார்றதுக்கு 3 தகுதிகளை பார்ப்பார்கள். ஒரு ஆள் சாப்பாட்டுக்கு கல்யாண பந்தியில் போய் உட்காந்துருக்கான், முதல் பந்தியிலையும் சாப்பிட்ருக்கான், 6 பந்திக்கு தொடர்ச்சியாக போயிட்டு உள்ளே போயிட்டு வெளியே வந்துக்கிட்டே இருக்கிறான். அந்த மொய் எழுதுகிற இடத்துல ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு கூப்பிட்ருக்கார், டே என்னடா அது வயிறா இல்லை வேற ஏதாவதா? முதல் பந்தியிலையும் பார்க்குறேன், 2வது பந்தியிலையும் பார்க்குறேன், இப்படி 6 பந்திக்கு போய் தின்னுட்டு வரியாடா, இது என்ன வயிறா அப்படின்னதுக்கு அவன் சொல்லியிருக்கான்,
மாப்பிள்ளை, உனக்கு ஞாபக சக்தி அதிகம், எனக்கு ஜீரண சக்தி அதிகம் அப்படின்னு இருக்கேன். பிரியமானவர்களே, இந்த அந்த காலத்தில் இந்த சமுதாயத்தில் ஒரு கல்யாண பந்தி அப்படின்னாக்கா 3 தகுதிகளை பார்ப்பார்கள். என்னென்ன தகுதி அப்படின்னா, கல்யாண பந்தியில் போய் கை நனைக்கணும் அப்படின்னா முதல்ல அவன் தீட்டுப்படாதவனாக இருக்க வேண்டும். தீட்டுப்பட்டவனாக இருக்கக்கூடாது. அதாவது செத்த பணத்தையோ இந்த மாதிரி தொட்டு அவர்கள் தீட்டுப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. இப்போ தீட்டுப்பட்டவங்களா இல்லையாங்கிறத பார்க்கறதுக்கு வெளியில் அண்டா நிறையா தண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ சாப்பிட போகிறவங்க எல்லாரும் அந்த தண்ணியை முழங்கை வரைக்கும் கழுவ வேண்டும். நம்மளாம் கை கழுவுனா இதோட கழுவோம், சில பேர் கையை கழுவுறது கிடையாது, அது வேறு விஷயம். ஆனால் கையை கழுவுறதுக்கு செம்பில் தண்ணியை எடுத்து இது வரைக்கும் கழுவணும். இது வரைக்கும் கழுவுனாக்கா என்ன அர்த்தம் அப்படின்னா, தீட்டுப்படாதவன் என்று அர்த்தம். நான் தீட்டுப்படலை அப்படின்னு சொல்லி. ஆனால் அதனால தான் லூக்கா 11:37-38 பார்க்கும் பொழுது, இயேசு பேசி கொண்டிருந்த பொழுது பரிசேயர் தங்களோடு உணவருந்தும்படி கேட்டனர். அவர் சாப்பிடும் முன் கை கழுவாததை கண்டு பரிசேயர் வியப்படைந்தனர். இப்போ ஏன் அவங்க ஆச்சரியப்பட்டாங்கன்னு தெரியுதா? ஏன்னா கை கழுவுனாக்கா முழங்கை வரைக்கும் கழுவணும். கழுவுனா நான் தீட்டுப்படாதவன் என்று அர்த்தம். இப்போ பரிசேயர்கள் தங்களோட விருந்துக்கு கூப்பிட்றாங்க இயேசுவை. ஆனால் இயேசு கையே கழுவாமல் போய் உட்காந்து சாப்பிட்றத பார்த்தவுடன் அவங்களுக்கு வியப்பு. அப்போ இயேசு ஒருவேளை தீட்டுப்பட்டவராக இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளே வந்து விடுகின்றது. இந்த சமுதாயம் பார்க்கின்ற தகுதி வேற, ஆனால் ஆண்டவர் பார்க்கின்ற தகுதி வேற. இதை முதல் காரியமாக புரிந்து கொள்ள வேண்டும். 2வது, அவங்க என்ன தகுதி பார்த்தாங்க அப்படின்னாக்கா, பாவிகள் வரி தண்டுபவர்கள் பந்தியில் அமரக்கூடாது. திருப்பாடல் 141:4 அதில் பார்க்குறோம். காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனேயே அவங்க ஒரு ஜெபம் செய்வாங்களாம். நானும் ஒரு ஃபாதர் ஒரு இடத்துல போயிருந்தோம். ஒரே ரூமில் 2 பெட்டு போட்டிருந்தாங்க. படுத்து காலையில் எந்திரிக்கும் பொழுது அவரை பார்த்து குட் மார்னிங் ஃபாதர் அப்படின்னு. அவர் செவுத்து பக்கம் திரும்பிக்கிட்டு குட் மார்னிங் அப்படின்னாரு. என்னடா அது, நம்மளை பார்க்காம அந்த சைடில் திரும்பிக்கிட்டு குட் மார்னிங் சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எங்கே ஜீசஸ் ஃபோட்டோ இருக்குது, மாதா ஃபோட்டோ இருக்குன்னு அப்படியே மேலேயே பார்த்தாரு. ஒரு இடத்துல மாட்டியிருந்துச்சு. இயேசுவை முகத்தில் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் என்ன பார்த்தாரு. அப்போ அவர்கிட்ட கேட்டேன், என்ன ஃபாதர் குட் மார்னிங் சொன்னாக்கா அந்த பக்கம் திரும்பிட்டு சொல்கிறீங்களே அப்படின்னு. இல்லை, உங்கள் முகத்தில் முழிச்சேன்னா அன்றைக்கி ஃபுல்லாக நான் அலையிற மாதிரி ஆயிரும் அப்படின்னாரு. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா நீங்கள் நற்செய்தி அறிவிக்கிறதுக்காக பல இடத்துக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. அதனால் உங்கள் முகத்தில் முழிச்சேன்னா நான் இன்னைக்கு ஃபுல்லாக அலையிற மாதிரி ஆயிரும் அப்படின்னாரு. அந்த காலத்தில் ஜனங்கள்லாம் என்ன பண்ணாங்க, காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனேயே பைபிளை திறப்பாங்க. ஒரே ஒரு வசனத்தை அந்த முகத்தில் படித்து தான் முடிப்பாங்க. அது எந்த வசனம் அப்படின்னா, திருப்பாடல் 141:4. இதை படிச்சுட்டு தான் முகத்தில் முழிப்பாங்க. அது என்ன வசனம் அப்படின்னா, தீச்செயல் செய்யும் மனிதரோடு என்னை சேர விடாதையும் அவர்களோடு சேர்ந்து இன்னைக்கு எங்களை சாப்பிட வச்சிடாதீங்க அப்படின்னு தான் அவங்களுடைய ஜெபம். ஆண்டவரே, இன்னைக்கு காலையிலேருந்து தீச்செயல் செய்கிற எந்த மனுஷனோட என்னை சேர விட்டுறாதீங்க, அவங்களோட சேர்ந்து சாப்பிட வச்சிடாதீங்க. எப்படி பிரேயர் பார்த்தீங்களா? இப்போ இயேசு என்ன செய்கின்றார்? லூக்கா 15:2 பார்க்கின்றோம். இயேசு பாவிகளோடும் வரி தண்டுபவர்களோடும் சேர்ந்து உணவருந்துகின்றார். இப்போ அந்த சட்டத்தையும் ஆண்டவர் மீறுகின்றார். சமுதாயம் இதை செய்யக்கூடாதுன்னு, ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல பாவிகளோட சேர்ந்து சாப்பிட்றார். இது 2வது காரியம். இப்போ 3வதாக ஆண்டவர் ஒரு காரியம் என்ன செய்கின்றார் அப்படின்னா, அந்த காலத்தில் பந்தியில் உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னா கால் ஊனமானவங்க, உடம்புல குறை உள்ளவர்கள் யாருமே உட்காந்து பந்தியில் சாப்பிடக்கூடாது. இன்றைக்கெல்லாம் நமக்கு நல்லா வயசாகிறதுக்கு முன்னாடி 2 காது இருக்குது, வயசானதுக்கப்புறம் 3 காதாயிருது. வயசாகிறதுக்கு முன்னாடி 2 கை இருக்குது, வயசானதுக்கப்புறம் 4 கை வந்துடுது. இப்போ வயசானதுக்கப்புறம் எப்படி 3 காது அப்படின்னாக்கா, வலக்காது, இடக்காது, கேட்காது, அவுட்டு 2. அதே மாதிரி 4 கை வயசானதுக்கப்புறம், 1 வலக்கை, இடக்கை, வலுக்கை, பொக்கை, அதுவும் வந்துடுது. இப்போ ஒரு கணவன் மனைவி, அந்த வீட்டுக்கார அம்மாவுக்கு காது கேட்குதா இல்லையான்னு வீட்டுக்காரருக்கு டவுட்டு. சரி, அதை டெஸ்ட் பண்ணுவோம். கிச்சனில் அந்த அம்மா சமைச்சிக்கிட்டு இருக்கு, என்ட்ரன்ஸில் நின்றுக்கிட்டு தன்னுடைய மனைவியை கூப்பிடுவோம், காதில் கேட்குதான்னு டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு, அன்பே இன்று நம்ம வீட்டில் என்ன குழம்பு அப்படின்னு இருக்காரு. அங்கேருந்து சவுண்டே வரல.
சரி 30% ஸ்பீக்கர் அவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நேராக நடு ஹாலுக்கு போயிருக்கார். கிச்சனில் அந்த அம்மா வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அன்பே, இன்று நம்ம வீட்டில் என்ன குழம்பு? அங்கேருந்து எந்த பதிலும் வரல. சரி 50% ஸ்பீக்கர் அவுட்டு. மறுபடி இன்னும் கொஞ்சம் கிட்டத்தில் போயிருக்கார். அன்பே, இன்று நம்ம வீட்டில் என்ன குழம்பு? சவுண்டே வரல. 80% அவுட்டு. பக்கத்தில் போயிருக்கிறார். தோளில் கையை போட்டு, அன்பே, இன்று நம்ம வீட்டில் என்ன குழம்பு? அந்த அம்மா சொல்லி 10 தடவை சொல்லிட்டா நம்ம வீட்டில் மீன் குழம்பு, மீன் குழம்பு, மீன் குழம்பு. கடைசியில் யாருக்காது கேட்கல? வீட்டுக்காருக்கு. பிரியமானவர்களே, இன்று அந்த சமுதாயம் எதை பார்த்தது அப்படின்னாக்கா, உடலில் குறை உள்ளவர்கள் பந்தியில் உட்காரக்கூடாது, சாப்பிடக்கூடாது. ஆனால் இயேசு அப்படி ஆப்போசிட்டாக செய்கிறார். லூக்கான் 14:15-24 வாசிக்கிறப்ப, வீட்டு தலைவன் முதலில் உடல் ஊனமுற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோரை விருந்துக்கு அழைப்பதாக ஆண்டவர் சொல்லுகின்றார். யாரை அழைக்கக்கூடாதோ அவங்கள அழைக்கின்றார். இந்த சமுதாயம் பந்தியில் உட்கார்றதுக்கு ஒரு தகுதியை பார்க்குது. ஆனால் ஆண்டவர் நமக்கு வைக்கின்ற பந்தியில் உட்கார்றதுக்கு அவர் ஒரே ஒரு தகுதியை மட்டும்தான் பார்க்கின்றார். அது என்ன தகுதி என்றால், நான் பாவி என்று ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடம் மனம் வெதும்பி அழுது நல்ல பாவ அறிக்கை செய்தால் அவனை பரிசுத்தமாக மாற்றி அவனுடைய இதயத்தில் வந்து ஆண்டவர் குடிகொள்ளக்கூடியவராக இருக்கின்றார். கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்வோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, மரியே வாழ்க, இயேசுவுக்கே புகழ். பிரியமானவர்களே, ஆக இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு பிரசன்னத்தில் உட்காருவதே நமக்கு ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உட்காருவது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை எண்ணிக்கையாகமோ 17:8 அதில் பார்க்கின்றோம். மறுநாள் மோசே உடன்படிக்கை கூடாரத்தில் சென்றார். லேவி குலத்துக்காக இருந்த ஆரோனின் கோல் துளிர் விட்டிருந்தது. அது துளிர்த்து பூத்து வாதுமை பழங்களை தாங்கி இருந்தது அப்படின்னு ஒரு வசனம் வருது. நல்லா கவனிச்சு பாருங்க. இப்ப ஆரோனின் கோல் எங்க இருந்துச்சு? உடன்படிக்கை பேழைக்கு பக்கத்தில் இருந்தது. யாருடைய கோல்? ஆரோனுடைய கோல் உடன்படிக்கை பேழைக்கு பக்கத்தில் இருந்தது. இப்போ அந்த கோல் எப்படி இருந்தது? இப்போ நம்மளுடைய இங்கே வந்து எல்லாம் ஸ்டோனில் இருக்குது, ஆம்போ அப்படிலாம். இப்போ மரத்தால் ஆன ஏதாவது, இப்போ உதாரணத்துக்கு அந்த கீபோர்டு வைக்கக்கூடிய அந்த ஸ்டாண்ட் இருக்குது பாருங்கள், அது வந்து எதில் இருக்குது? மரத்தால் செய்யப்பட்டு இருக்குது, பிளைவுட் அதில் செஞ்சு வச்சுருக்குறாங்க. இப்போ அது துளிர்க்குமா? அது மரத்தால் செய்யப்பட்டது தானே, அது துளிர்க்குமா? சொல்லுங்கள், துளிர்க்காது, இம்பாசிபிள் அப்படிமோ. ஆனால் அதே மாதிரி ஒரு ஷேப்பில் இருந்த ஒரு கோல் அது எங்கே இருந்துச்சு அப்படின்னா, உடன்படிக்கை பேழைக்கு பக்கத்தில் இருந்தது. உடன்படிக்கை பேழையில் கடவுளுடைய பிரசன்னம் இருக்கக்கூடிய 3 பொருட்கள் இருந்தன. என்னென்ன? 10 கட்டளை, மன்னா, ஆரோனின் கோல். பிரைஸ் தி லார்ட். இப்போ இந்த 3ம் இருந்த அந்த இடத்திலே அந்த கோல் துளிர்த்தது என்று பார்க்கின்றோம். பிரைஸ் தி லார்ட். என்ன, எதனால துளிர்த்தது? அதுக்கு வேர் இருக்கா? வேறு இல்லை. தண்ணி ஊத்துனாங்களா? இல்லை. எதுவுமே இல்லாமல் உலகம் சொல்லும் அது முடியாது அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் பக்கத்தில் இருக்கிறனால அது துளிர்த்தது. அது எதை கொடுத்ததாம்? பூத்து காய்த்து பழங்களை கொடுக்கக்கூடியதாக மாறிவிட்டதாம். இது அப்படியே நம்ம வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு பார்ப்போம். என் வாழ்க்கையில் இம்பாசிபிள், டாக்டர் சொல்லியிருக்கலாம் இது நடக்காது, இது முடியாது அப்படின்னு சொல்லி. வெளி உலகத்துக்கு இது நடக்காதுன்னு தான் தெரியும். ஆனால் பட்டுப்போன நம்மளுடைய வாழ்க்கையை ஆண்டவர் பக்கத்தில் கொண்டு வந்து வச்சிட்டோம் அப்படின்னாக்கா, துளிர்க்காததை கூட துளிர்க்க செய்து, காய்க்காததை கூட காய்க்க செய்து, பழங்களை நம்மை கொடுக்க செய்யக்கூடிய வல்லமை உள்ள தேவன் இந்த நற்கரணியில் இருக்கின்ற ஆண்டவர். கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்வோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 16 வருஷ நற்செய்தி பணியில் ஒரு ஃபாதர், நாங்கள் ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஃபாதர்ஸில் நற்செய்தி பணி செய்கிறவங்க எல்லாரும் கேதர் ஆகும். அப்போது ஒரு இடத்துல கேதர் ஆகுறப்ப ஒரு புதுசாக வந்து உள்ளே ஜாயின் பண்ணார். அவர்கிட்ட நான் கேட்டேன், நீங்கள் சாமியாராகி எத்தனை வருஷம் ஆகுது அப்படின்னு. 16 வருஷம் ஆகுது அப்படின்னாரு. எத்தனை வருஷமாக அந்த நற்செய்தி பணி செய்கிறீங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், 3 வருஷமாக செய்கிறேன் ஃபாதர். அப்போ மீதி 13 வருஷம் நீங்கள் என்ன பண்ணீங்க ஃபாதர் அப்படின்னா, நான் எதுவுமே பண்ணல அப்படின்னார். என்ன ஃபாதர் சொல்கிறீங்க? அப்போ அவர் சொன்னார், சாமியார் ஆனதிலிருந்து நற்கரணையில் ஆண்டவர் இருக்கிறத என்னால் ஏற்றுக்க முடியல. அவர் சொன்னார், ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல.
அதோடையே சந்தேகப்பட்டுக்கிட்டே நான் பூசை வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ 13வது வருஷம் அவங்க பிஷப்புக்கு ஒரு லெட்டர் எழுதினாராம், அன்பு ஆயர் அவர்களுக்கு. 13 வருஷமாக அந்த மறை மாவட்டத்தில் சாமியாராக இருக்கிறேன், ஆனால் இது வரைக்கும் இயேசுவை என் கண்ணால் பார்க்கல. ஏதோ அவசரப்பட்டு சாமியார் ஆகிட்டோமோன்னு ஒரு எண்ணம். அதனால் இதுக்கு மேலேயும் மக்களை ஏமாற்றிக்கிட்டு என்னை ஏமாற்றிக்கிட்டு நான் ஒரு சாமியாராக இருக்க விரும்பலை. அதனால் அங்கேயே கழட்டி வச்சுட்டு என் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு அந்த லெட்டரை எழுதியிருக்காரு. எழுதி பிஷப்ட்ட அடுத்த நாள் காலையில் கொண்டு போகிறதுக்கு முன்னாடி இதே நற்கரணை ஆண்டவர்கிட்ட வந்திருக்கார். அங்கே ஒரு ஜெபம் பண்ணியிருக்கார், ஆண்டவரே நீங்கள் இருக்கீங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது, ஆனால் விடிஞ்சா இந்த லெட்டரை கொண்டு போய் பிஷப்ட்ட கொடுக்க போகிறேன், அது வரைக்கும் இந்த லெட்டர் உங்கள் பிரசனத்தில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு, நீங்கள் உண்மையிலே இருக்கிறது உண்மையானா இன்றைக்கி நைட்டுக்குள்ளே வந்து எனக்கு ப்ரூவ் பண்ணுங்க சொல்லிட்டு போய் படுத்துட்டார் அரை வீட்டில். நைட்டு படுத்திருக்கும் பொழுது ஒரு கனவு. அந்த திவ்ய நற்கன பெட்டி அப்படியே திறக்குது. அப்போ வடிவத்தில் ஆண்டவர் அப்படியே இந்த பீடத்துக்கிட்ட வந்து தத்துருவமாக உயிரோட்டமாக அப்படி நிற்கின்றார். பாவசிங்கத்தன தொட்டியில் அந்த ஃபாதர் உட்கார்ந்துருக்கார். இயேசு உயிரோட்டமாக அந்த இடத்துல நிற்கிறத பார்த்தவுடன் ஓடி அங்கேருந்து வந்து முழங்கால் போட்டு அப்படியே என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேட்குறப்ப அவர் கரத்தை, இயேசு தன் கரத்தை அவர் தலையில வைத்து, உன்னை பெயர் சொல்லி அழைத்தவன் நான் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு மறைகிறார். இவர் தூக்கத்திலேருந்து எந்திரிக்கிறப்ப உடம்பெல்லாம் வேர்த்து விறுவிறுத்து நைட்டோட நைட்டாக சாக்ரிஸ்டியை திறந்துட்டு வந்திருக்கார். அந்த எழுதி வச்ச லெட்டரை கிழிச்சு போட்டுட்டு அன்னைக்கு ஒரு முடிவு பண்ணார், ஆண்டவரே செத்தாலும் நான் சாமியாராக தான் சாவேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு கையில் பைபிள் எடுத்தவர் 3 வருஷமாக நற்செய்தி பணியை செய்து கொண்டிருக்கின்றார். கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். உண்மையில் இந்த நற்கரணியில் ஆண்டவர் இருக்கின்றார். பிரியமானவர்களே, ஆக நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவர் பிரசன்னத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிறப்ப அந்த பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு ஆசீர்வாதமாக மாறிவிடும். ஆகவே இந்த அருமையான நாளிலே இயேசுவே எனக்கு யாருமே இல்லை என்று நம்ம ஃபீல் பண்ண வேண்டாம். ஆண்டவர் நம்ம கூட இருக்கின்றார். உலகம் முடிகிற வரைக்கும் உங்க கூட நான் இருக்கின்றேன் என்று சொன்னவர் நம்ம கூட இருக்கின்றார். பிரியமானவர்களே, இப்போ ஒவ்வொரு பூசையிலையும் நற்கரணை ஆண்டவரை நம்ம வாங்குறோம். அந்த இயேசு என் கூட வராருன்னு எத்தனை பேர் ஃபீல் பண்றீங்க? கை தூக்குங்க. நன்மை நாக்கில் வாங்குறோம்ல, இயேசு என் கூட தானே வராரு, என் கூட வீட்டில் இருக்கிறாருல்ல. சரி, இயேசு நம்ம கூட வந்துடுறாரு. இப்போ மாதாவை எப்படி கூப்பிடணும்? வீட்டில் ஜெபமாலை ஜெபிப்பதின் வழியாக மாதாவை கூப்பிட வேண்டும். இப்போ கானாவூரில் தான் இயேசு முதல் புதுமை செஞ்சார். அந்த புதுமை நடக்கிறது என்ன காரணம்? என்ன காரணம்? இயேசுவுக்கும் மாதாவுக்கும் பத்திரிக்கை வச்சது தான் காரணம். அந்த கல்யாண வீட்டுக்காரவங்க 2 பேரையும் கூப்பிட்டுருக்காங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு. அப்படி தானே? ஒருவேளை பத்திரிக்கை வச்சு 2 பேரையும் கூப்பிடலன்னாக்கா 2 பேரும் வந்திருப்பாங்களா? அந்த வீட்டில் அற்புதம் நடந்திருக்குமா? இப்போ இயேசுவை திருப்பலியில் நற்கனி வடிவத்தில் நம்ம வாங்கிட்டு போயிடுறோம், எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு அழைச்சிட்டு போயிடுறோம். இப்போ அம்மாவையும் வீட்டுக்கு இன்வைட் பண்ண வேண்டும். எப்படி? ஜெபமாலை ஜெபிப்பதின் வழியாக. மாதாவும் நமக்கு பக்கபலமாக வந்துட்டாங்க. இந்த 2 பேரும் நம்ம கூட இருந்துட்டா ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்களாம் கூட வந்துடுவாங்க. ஏன்? இயேசு கூடவே போய்கிட்டு இருந்தவர் யாரு? யாகப்பர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசு இல்லாத இடத்துல எனக்கு என்ன வேலை? எல்லா புனிதர்கள் கூட்டமும் எல்லா வானதூதர்கள் கூட்டமும் அப்படியே நம்ம குடும்பத்தை சூழ்ந்துக்கிட்டாக்கா எந்த தீய சக்திகளும் நம்ம வீட்டுக்குள்ளே நெருங்காதுங்க. நினைக்கிற காரியம் எல்லாம் சக்ஸஸாக முடியும். ஆகவே இந்த நாளிலே இந்த நற்கரணை ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அளவு கடந்த விதமாக ஆசீர்வதிக்க மீண்டுமாக எழுந்து, எல்லாமே நீங்க தான் ஐயா, ஏசப்பா எல்லாமே நீங்க தான் என்று சொல்லி ஒரு பாடலை பாடி இப்பொழுது ஜெபத்தை நாம் ஏறெடுக்க இருக்கின்றோம். ஆவியின் வல்லமை நமக்குள்ளே கடந்து வர ஒப்பு கொடுப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நம்ம இயேசு நமக்கு எல்லாமாக மாறிவிட்டால் நமக்கு ஆசீர்வாதம் நமக்கு இந்த நாளிலே கடந்து வரும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே. மரியே வாழ்க. இயேசுவுக்கே புகழ். எல்லாமே நீங்கதான் ஐயா, எனக்கு எல்லாமே நீங்கதான் ஐயா. இந்த உலகத்துல எல்லாமே இயேசுதான், நமக்கு வேற யாருமே இல்லை. நம்ம சொந்த பந்தமெல்லாம் கூட வருவாங்க, ஆனால் கடைசி வரைக்கும் கூடவே நிற்கக்கூடியவர் யார் அப்படின்னா
நம் ஆண்டவர் மட்டும்தான். பிரைஸ் தி லார்ட். எல்லாமே நீங்க தானையா, எனக்கு எல்லாமே நீங்க தானையா, எல்லாமே நீங்க தானையா, எனக்கு எல்லாமே நீங்க தானையா. அப்பா, என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவோ கவலைகள், எவ்வளவோ ஏக்கங்கள், அது அனைத்தையும் முழுமையாக நீக்கி போடுகின்ற உம்முடைய ஆசீர்வாதம் இந்த நாளிலே கடந்து வர அப்பா, என் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் உம் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். உபத்திரமோ வியாகுலமோ பட்டினியோ துன்பமோ, உபத்திரமோ வியாகுலமோ பட்டினியோ துன்பமோ, உங்க அன்பை பிரிக்க முடியுமா ஏசையா? உங்க அன்பை பிரிக்க முடியுமா? உங்க அன்பை பிரிக்க முடியுமா ஏசையா? உங்க அன்பை பிரிக்க முடியுமா? எல்லாமே நீங்க தானையா, எனக்கு எல்லாமே நீங்க தானையா, எல்லாமே நீங்க தானையா, எனக்கு எல்லாமே நீங்க தானையா. பட்டயமோ நிர்வாணமோ நாசமோச நேரங்களும், பட்டயமோ நிர்வாணமோ நாசமோச நேரங்களும், உங்க அன்பை பிரிக்க முடியுமா ஏசையா? உங்க அன்பை பிரிக்க முடியுமா? முடியாது. உங்க அன்பை பிரிக்க முடியுமா ஏசையா? உங்க அன்பை பிரிக்க முடியுமா? எல்லாமே நீங்க தானையா, எனக்கு எல்லாமே நீங்க தானையா, எல்லாமே நீங்க தானையா, எனக்கு எல்லாமே நீங்க தானையா. என்னுடைய வாழ்க்கையில் வரும் வேதனைகள், சோதனைகள், வெறுக்கும் இந்த மனிதர்கள் அனைவரையும் ஒப்பு கொடுக்கின்றோம். ஆவியின் வல்லமையை தருகின்றவரே, அபிஷேகத்தால் நிரப்புகின்றவரே, ஆளுகை செய்கின்றவரே வாரும். கட்டுகளை உடைக்கின்றவரே, கண்மலையானவரே, எங்களை நேசிக்கின்றவரே, உச்சந்தலை முதல் உள்ளம்பாதம் வரை அபிஷேகத்தால் நிரப்பவாரும். கட்டுகளை உடைக்கின்றவரே, கவலையை போக்குகின்றவரே, கண்மலையானவரே, இறங்கி வாருவீராக. வேதனையோ சோதனையோ வெறுக்கும் இந்த மனிதர்களோ, வேதனையோ சோதனையோ வெறுக்கும் இந்த மனிதர்களோ, உங்க அன்பை பிரிக்க முடியுமா ஏசையா? உங்க அன்பை பிரிக்க முடியுமா? முடியாது. உங்க அன்பை பிரிக்க முடியுமா ஏசையா? உங்க அன்பை பிரிக்க முடியுமா? எல்லாமே நீங்க தானையா, எனக்கு எல்லாமே நீங்க தானையா, எல்லாமே நீங்க தானையா, எனக்கு எல்லாமே நீங்க தானையா. இந்த உலகில் எவ்வளவு காலம் வாழ்வோம் என்பது எங்களுக்கு தெரியாத ஆண்டவரே. அப்பா, இதோ என் வாழ்வின் ஒவ்வொரு
நொடியும் ஒவ்வொரு பொழுதும் உங்கள் கையில் தான் இருக்கின்றது ஆண்டவரே. இதோ தவறு இழைக்கும் மனிதனின் மீது எனது ஆவி நிரந்தரமாய் தங்க போவதில்லை என்று சொன்னவரே, இதோ நாங்கள் பரிசுத்தத்திலே நிலைத்திருந்து உம்முடைய சத்தியத்தை நாங்கள் போதிக்கின்றவர்களாக கடைபிடிக்கின்றவர்களாக வாழ அப்பா எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இந்த பங்கு திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற அருமையான வேளையிலே பங்கு தந்தையர்கள் மற்றும் உதவி தந்தை அனைத்து தந்தையர்களையும் இந்த நாளிலே ஒப்புக் கொடுக்கிறோம். இவர்கள் வழியாக இந்த பங்கிலே ஒரு மாபெரும் எழுப்புதலை கொடுத்து கொண்டிருப்பதற்காக நன்றி சொல்கிறோம் அப்பா. இந்த பங்கில் இருந்து அப்பா 140க்கும் மேற்பட்ட குருக்களையும் அருள் சகோதரிகளையும் உம்முடைய பணிக்காக தேர்ந்தெடுத்ததற்காக நன்றி சொல்கிறோம் அப்பா. அன்பின் ஆண்டவரே, இறை அழைத்தல் பெருகி இருக்கின்ற இந்த பங்கை உம்முடைய திரு சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். உச்சம் தலைமுதல் உள்ள பாதம் வரை உம்முடைய கிருபையின் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. இங்கே பணி செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து அருள் சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்கள் பணிகளை ஆசீர்வதிப்பீராக அப்பா. இங்கே இருக்கின்ற சிறு பிள்ளைகள் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. அவர்கள் படிப்பை ஒப்புக் கொடுக்கிறோம். நல்ல ஞானத்திலும் ஆவிக்குரிய காரியத்திலும் வளர அவர்களை உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. வயது முதிர்ந்தவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உடல் வியாதியினால் பாதிக்கப்பட்டவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அன்பின் ஆண்டவரே, இதோ ஒவ்வொரு குடும்பத்திலும் இவர்கள் செய்கின்ற தொழிலை ஆசீர்வதியும். வைத்திருக்கின்ற நிலங்களை ஆசீர்வதியும். வளர்க்கின்ற கால்நடைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எந்தெந்த குடும்பத்திலே மாந்திரிக கட்டுகள் இருக்கின்றதோ அந்த கட்டுகள் அனைத்தையும் முழுமையாக நீக்கி போடும் உம்முடைய வல்லமையின் கிருபை, அபிஷேகத்தின் கிருபை, அந்தகார சக்திகளை நொறுக்குகின்ற கிருபை இந்த நாளிலே இறங்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மரணமானாலும் ஜீவனானாலும் மகிழ்ச்சியானாலும் அழுகையானாலும், மரணமானாலும் ஜீவனானாலும் மகிழ்ச்சியானாலும் அழுகையானாலும் உங்க அன்பை பிரிக்க முடியுமா இயேசையா? உங்க அன்பை பிரிக்க முடியுமா? உங்க அன்பை பிரிக்க முடியுமா இயேசையா? உங்க அன்பை பிரிக்க முடியுமா? எல்லாமே நீங்க தானையா, எனக்கு எல்லாமே நீங்க தானையா, எல்லாமே நீங்க தானையா, எனக்கு எல்லாமே நீங்க தானையா. எல்லோரும் அப்படியே முழங்கால் படியிட்டு உங்களை முழுமையாக ஒப்புக் கொடுங்க. அன்பின் ஆண்டவரே, எங்களை நேசிக்கின்றவரே, எங்களை உற்று நோக்குகின்றவரே, கண்மலையானவரே, இங்கே வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வாரும். கட்டுகளை உடைக்கின்றவரே, செங்கடலை பிரித்தவரே, காற்றை அடக்கியவரே, மன்னாவை பொழிந்தவரே, காடையை கொடுத்தவரே, கட்டுகளை உடைக்கின்றவரே வறுமையா. இந்த ஊரிலே நல்ல மழையை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவரே வேண்டி விரும்பி கேட்கின்றோ. அப்பா, நல்ல மழை கொடுங்க ஆண்டவரே. இயற்கையை உங்களுடைய கண்ட்ரோலுக்குள் எல்லாத்தையும் உங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்கீங்க ஆண்டவரே. இதோ பிள்ளைகள் கேட்கும் பொழுது கொடுப்பேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. மகன் தந்தையிடம் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா? எது கேட்குறியோ அதை தானே நான் கொடுப்பேன் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அப்பா, உருக்கமாக ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே வானத்தை நோக்கி கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுங்க. அன்பின் ஆண்டவரே, இந்த ஊரிலே மழைக்காக ஜெபிக்கிறோம். கூடிய விரைவிலே இந்த இடத்திலே மழை வர வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இரவிலே தேர் எடுக்கின்ற வேளையிலே இந்த சூழல் எங்களுக்கு சாதகமாக இருக்கவும், அதனை தொடர்ந்து
இந்த இடத்திலே நல்ல ஒரு மழையை கொடுத்து ஆசீர்வதிக்கவும் இந்த நாளிலே உருக்கமாக ஜெபிக்கின்றோம் அப்பா. இதோ மழைக்காக காத்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. இதோ எத்தனையோ ஆயிரக்கணக்கான அடிக்கு அடியில இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் இப்படிப்பட்ட ஒரு நிலை மாற வேண்டும், செழிப்பாக மாற வேண்டும் அப்பா. ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தார் என்று பார்க்கின்றோம் அப்பா. அன்பின் ஆண்டவரே, ஒரு இடத்துல அவர் கிணறு தோண்டினார், அந்த இடத்துல தண்ணி வந்தது. ஆனால் அங்க இருக்கிறவங்க என்னுடைய கிணறு என்று சொந்தம் கொண்டாட ஆரம்பித்தார்கள். அந்த இடத்துக்கு ஈசாக்கு ஒரு பெயர் வைத்தார், ஏசேக்கு என்று. ஏனென்றால் பிரச்சனை நிறைந்த இடம். அதை விட்டுட்டு இன்னொரு இடத்துல போனார், அங்கேயும் ஒரு கிணறு தோண்டினார். அங்க இருக்கிற ஜனங்க இது எங்க கிணறு என்று சொந்தம் கொண்டாட ஆரம்பித்தார்கள். தண்ணி வந்த பிற்பாடு அதுக்கு சித்தனா என்று பெயர் வைத்தார்கள். ஏற்கனவே ஒரு இடத்துல பிரச்சனை, சித்தனா என்றால் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. அதை விட்டுட்டு 3வது இடத்துக்கு போனார், அந்த இடத்துல ஒரு கிணறு தோண்டினார், அங்க தண்ணி வந்துச்சு. 2 இடத்துல வந்த தண்ணீரை விட இந்த 3வது இடத்துல தான் தண்ணி அதிகமாக வந்தது. அந்த இடத்துல யாருமே அந்த கிணத்தை சொந்தம் கொண்டாட கிட்டத்துல வரல. இவங்களுக்கு அந்த கிணறு சொந்தமானது. அந்த இடத்துக்கு இவர் பேர் வச்சார் ரெகபோத். என் எல்லையை ஆண்டவர் விசாலமாக மாற்றிவிட்டார் என்று அர்த்தம். அப்படியாக பிரச்சனைக்கு மேல பிரச்சனை எல்லாத்தையும் கடந்து உங்க முன்னிலையில வந்து நிற்கின்றேன். என் எல்லையை விசாலமாக மாற்றும் ஆண்டவரே. ரெகபோத் எங்கள் வாழ்க்கையில தொடங்கட்டும் ஆண்டவரே. ஆசீர்வாதமாய் மாற்றும். குழந்தை பாக்கியத்துக்காக வந்திருக்கிறவங்களுக்கு புத்திர பாக்கியத்தை கொடும். திருமண தடைகளை நீக்கும். உம்முடைய வல்லமையின் கிருபை ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும். இறங்கி வாரும். எங்கள் ஒவ்வொருவரையும் வல்லமையிலான் நிரப்பும். அன்னை மரியே எங்களுக்காக பரிந்து பேசும். தூய சந்தியாகப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். ஜெபிப்போமாக. இறைவான வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம் திருப்பாடுகளின் நினைவெங்களுக்கு விட்டுச் சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மரியே வாழ்க. ஆண்டவர் நமக்கு இந்த 3 நாட்களாக இறை வார்த்தையின் வழியாகவும் ஆராதனையின் வழியாகவும் ஒப்புரவு அருள் சாதனத்தின் வழியாகவும் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம்.